I welcome you all for the next lesson. This is about the book Rights of Man. It is also written by Thomas Paine in the year 1791. It is also a collection of political pamphlets from the year 1737 to 1809. இந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பொலிட்டிக்கல் ஃபிலாசபரான இவர் நிறைய பப்ளிக் இன்டலெக்சுவல் கேதரிங்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை அதில் சொல்லியிருக்கிறாரு. இட் இஸ் டு இன்ஸ்பயர் போத் அமெரிக்கன்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனிஸ்ட். ஸோ யாரெல்லாம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பண்ணணும், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அமெரிக்கன் ரெவல்யூஷனில் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஊக்குவிக்கும் விதமாக அவர் இந்த புக்கை பேம்ப்ளெட்ஸை எழுதியிருக்கிறாரு. இந்த பேம்ப்ளெட்ஸோடைய கேதரிங் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கலெக்ஷன் தான் என்னென்னு சொல்கிறோம், ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைட்ஸ் ஆஃப் மேன்ங்கிறது என்னென்னா, ஐடியா இன் காமன் சென்ஸ் அண்ட் detailed how successful the American Revolution was in the spreading its principle of a republican government. அதாவது அவங்க ரிபப்ளிக் குடியரசு அப்படின்னு சொல்லி நம்ம குடியரசு நாடுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரிபப்ளிக் கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அமெரிக்கன்ஸ் தான். ஸோ அந்த அமெரிக்கன்ஸ் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காமன் சென்ஸை அவர் ஏற்கனவே காமன் சென்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை அந்த காமன் சென்ஸை பேஸ் பண்ணி எப்படி அதில் உள்ள டீட்டெயில்ஸ் அவர் எப்படி சக்ஸஸ் ஆக்குனாங்க, அமெரிக்கன் ரெவல்யூஷனில் அதை எப்படி எக்ஸிபிட் பண்ணாங்க, அது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. அமெரிக்கா நமக்கு நல்லா தெரியும். அமெரிக்கா தன்னோட இண்டிபெண்டன்ஸுக்காக பிரிட்டிஷ் கலோனியல் ரூல்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்காக நிறையா போராடினாங்கன்னு. அதே பிரின்சிபல்ஸ் தான் என்ன சொல்கிறாரு, இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்காகவும் நம்ம ரெவல்யூஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஹீ இஸ் கம்பேரிங் அமெரிக்கன் ரிப்பப்ளிக், அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வித் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுங்கிறது இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கான ஃப்ரீடம்க்கான போராட்டம். பட் அமெரிக்கன் உடையது பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து, பிரிட்டிஷோட கலோனியல் ரூலுக்கு எதிர்த்து நடக்கிற போராட்டம். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் வேறு வேறு கான்செப்டாக இருந்தாலுமே அடிப்படை ஒன்று தான், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் தான், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான். அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த புக்கு 2 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ப்ரிஃபேஸில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ப்ரெசன்ட் வாஸ் present in France for the revolution and felt the principles they fought for were the same as the American Revolution. இதை நான் முதலையே நான் சொல்லிட்டேன். இவர் அப்போ ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறாரு, இருந்துக்கிட்டு தான் இந்த பிரின்சிபல்ஸை பேசுகிறாரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபேஸில். அடுத்து பார்ட் 1ல் ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது அன்கால்டு ஃபார் அண்ட் அன்ஜஸ்டிஃபைடு. இது இன்னுமே எதுக்குமே அழைக்கப்படலை, எதுவுமே அன்ஜஸ்டிஃபை பண்ணலை, இந்த போராட்டத்தை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நோட் பண்ணுறாரு, பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அதே மாதிரி எவ்ரி ஜெனரேஷன் மஸ்ட் கிரியேட் தேர் ஓன் கவர்மெண்ட். எல்லாரும் அவங்கவுங்க ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜென்ரேஷனுடைய தேவைகள் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த என்வாயர்மெண்ட், அந்த சொசைட்டியோட நீடு மாறும் பொழுது அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி தேவைகள் மாறும். அப்போ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உள்ள கவர்மெண்ட்டு தான் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறது பெயினோடைய கான்செப்ட். ஸோ the violence of the French Revolution was a reaction to the monarchy and hereditary rule. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த காரணமே, இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கான காரணமே என்னென்னா, நாங்கள் ராஜாக்கள் தான் ஆளுவோம், பரம்பரை எங்கள் குடும்பம் மட்டும்தான் ஆள்றதுக்கு லாய்க்கானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அப்படி கிடையாது. மற்ற மக்கள் எல்லாருமே சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கிங் லேண்ட் தேர் வயலன்ஸ் ஃப்ரம் த அப்ரெசிவ் கவர்மெண்ட். அப்போ நீங்கள் மக்களுக்கு எதிராக நீங்கள் மக்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணக்கூடியதுனால மக்கள் உங்களை எதிர்க்கிறாங்க. ஸோ நீங்கள் பரம்பரையாக ரூல் பண்ணணும், அதுதான் சரி அப்படிங்கிறது நினைக்கிறது தப்பு. மக்கள் இன்னைக்கு என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறது தகுந்த மாதிரி அரசாங்கமும் மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. த நியூ ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன் erase hereditary rights and no one
ஹேஸ் ரைட்ஸ் ஓவர் அனதர். யாருக்கும் யார் மேலேயும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். சரி, இவர் ஒரு அமெரிக்காக்காரரு, அமெரிக்காவில் இருந்தார், ஓகே, இவர் வந்து கலோனியல் பிரிட்டிஷோட ரூலில் இருக்கிறாரு, அதனால இவர் பிரிட்டிஷ்க்கு போகலாம், ஓகே. இவருக்கும் எப்படி ஃப்ரான்ஸுக்கும் சம்மந்தம் ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்னது தான், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனால் அவர் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறாரு. ஸோ ஹீ வென்ட் டு ஃப்ரான்ஸ் அண்ட் ஹீ செட்டில்டு தேர் ஃபார் சம் டைம். அங்கேருந்து அவங்களுடைய போராட்டங்களை என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு இது பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து இவர் ப்ரூக்கோட அட்டாக்கு, அவர் வந்து ப்ரூக்குங்கிறவர் வந்து அவரும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி பேசக்கூடியவர். அவர் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மொனார்கி ரூலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அதனால் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை எதிர்த்து அவர் பேம்ப்ளெட்ஸ் போடுறாரு. அந்த பேம்ப்ளெட்ஸு, அந்த கான்செப்ட்ஸு அவர் அது போக அவர் வந்து விக்குக்கு சார்பாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து அசம்பிளியில் உள்ள மினிஸ்டர். ஸோ தட் இவர் வந்து அதை எதிர்க்கிறார். யார்? பெயின் வந்து அவரை எதிர்த்து கண்டென்ட் கொடுக்குறாரு. அதுதான் இந்த பேம்ப்ளெட்டு. ஸோ தட் இப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கறதுனால இதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதில் வந்து அவர் பார்ட் 1ல் வந்து அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு, டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன், என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கணும், அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதை வந்து இந்த டைட்டிலில் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே கொண்டு வராரு. அந்த இதில் என்னதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, laws exist to protect society without interfering on the rights of others. லா வந்து எக்ஸிட் ஆகும் எப்படி அப்படின்னா, மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்காத அளவுக்கு சட்டங்கள் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரைட்ஸ் வந்து மக்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், தான் உரிமையோட தன்னுடைய கருத்துக்களை வெளியே வைக்கிறதுக்கு இருக்கணும், ரிலீஜியனை செலக்ட் பண்ணுறதுல இருக்கணும். அடுத்து பெர்சிக்யூஷன் வித் டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா. ஸோ சட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்தி எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் சட்டம் வந்து அதுக்கு வழி விடுறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லா ஷுட் எப்போவுமே டிசையர், ஒரு கம்யூனிட்டியோடைய டிசையரை எக்ஸிபிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னைக்குள்ள கரண்ட் சினாரியோவை எடுத்துக்கலாம். நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம நிறையா பேசுகிறோம் எது பற்றி அப்படின்னு சொன்னால், மெயினாக வந்து இந்த ஆல்கஹால் இன்டேக், ஆல்கஹால் கடைகளெல்லாம் நம்ம பேசுகிறோம். நான் என்ன ஏதுன்னு நான் அதை பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல விரும்பல. இன்றைக்கி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து நிறையா கருத்துக்கள் உருவாகுது. இந்த ஆல்கஹால் ஷாப்ஸை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம், ஏன் இப்படி நடக்கணும், இதனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அது எப்படி கவர்மெண்ட் பார்க்குது, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோம். அப்போது இந்த நம்ம கம்யூனிட்டியோடைய இது வந்து டிசையர் என்னவாக இருக்குது, ஆனால் அதுக்கு இந்த சட்டங்கள் ஒத்துழைச்சு போகுதா? அப்போ ஒத்துழைச்சு போகலை அப்படின்னா we have to reframe the laws according to the condition of the desire of the community அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர கான்செப்ட். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு வந்து இதைத்தான் செஞ்சிட்ருக்காங்க, செய்ய விரும்புகிறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறாரு, செல்ஃப் கரெக்ட் இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ வி ஹாவ் டு சப்போர்ட் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். இது போக இன்னும் இதில் வேறு சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொனார்கிங்கிறது வந்து ஒரு அன்னெசரியானது, தேவையில்லாதது. ஏன்னா ஒரே மனுஷனே அவன் ஜென்ரேஷன் ஆழ்ந்துட்டே இருந்தால் நம்ம எல்லாம் அவனுக்கு சப்ஜெக்ட்ஸா, அடிமையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது, எல்லாருக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது மொனார்கி ரூல் எதுக்கு, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அதே நேரத்தில் வார்ன் பண்ணவும் செய்கிறாரு. இல்லை, நீங்கள் வந்து இதை கேட்கல அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி அமெரிக்காலையும் இன்னும் ஒரு ரெவல்யூஷன் வரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அதனால் இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாறி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கியமான மேட்டராக இருக்குது. ஷுட் பிலாங் டு த பீப்புள், நாட் டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. இந்த பார்ட் 1உடைய கன்க்ளூஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டிஃபைன்ஸ் கவர்மெண்ட் அஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ நேஷன். ஒரு நேஷனோட இன்ட்ரெஸ்ட் என்ன,
அது எப்படி வளரணும்னு நினைக்குது, எந்த துறைகளில் அது வளர்த்துக்கிடணும்னு நினைக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து மனசில் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ குரூப் பட் த சொசைட்டி அஸ் அ ஹோல். சமுதாயம் முழுக்க சேர்ந்தது தான் நாடு. நாடு முழுக்க நாட்டுடைய நாட்டுடைய வழி நடத்துறதுக்கு தான் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதனால் theories that if all countries operate as such there would be democratically less war. இந்த மாதிரி எல்லாருடைய உணர்வுகளையும் எல்லாருடைய சுதந்திரங்களையும் அவங்கவுங்க அனுபவிக்கட்டுங்கிற மாதிரி ஒரு சுதந்திரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு வார் சண்டைகள், போர்கள், பக்கத்து நாடுகளோட போர்களோ யாரையும் ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணங்களோ நமக்குள்ளே வராது அப்படிங்கிறது தான் பார்ட் 1ல் அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு. இப்போ பார்ட் 2ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷன்ஸை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதோடைய இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் ஆஃப் அமெரிக்காஸ் ஃபைட், இன்டர்நேஷ்னலோட அட்டென்ஷன் எப்படி இருக்குது, உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவே வந்து பிரிட்டிஷை எதிர்க்கும் போது உலக நாடுகள் எல்லாருமே வந்து அமெரிக்காவை திரும்பி பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலையை ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம எல்லா நாட்டுக்காரங்களுடைய ஸ்லேவ்ஸும் தான் எங்கே போய் இருக்கிறாங்க. ஸ்லேவ்ஸுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்ம பீப்புளை கொண்டு போய் அங்கே வச்சு அவங்களோட கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்லாம் நம்மளை வந்து எல்லா காலனைஸ்டு கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு கவனம் வந்து அமெரிக்கா மேலே திரும்புது. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Principles are brought international attention to America's fight for the independence. People of the different ethics and religion can together on common ground. அப்போது என்ன பழக்கத்தில் வித்தியாசப்பட்டாலும் சரி, அவங்க என்ன ஹெரிட்டேஜில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன கல்ச்சரில் இருந்தாலும் சரி, என்ன ரிலீஜியனில் இருந்தாலும் சரி, ஸோ தே காட் டுகெதர் டு ஃபைட் அகெயின்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இதுதான் அவங்க மனசில் முக்கியமானதாக இருக்குது. ஸோ தே கேதர் டுகெதர், எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க, சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதான். அப்போது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பார்ட் 1ல் பேசுகிறாரு. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நியாயமானது, ஏன்னா அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக அவங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. செகண்ட் பார்ட்டில் வரும்போது என்ன சொல்கிறாரு, நம்ம மக்கள், அமெரிக்கா மக்கள் எல்லாருமே வந்து உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. நம்மளுடைய விழிப்புணர்வு, நம்மளுடைய போராட்டம் எல்லாமே நியாயமானது. அந்த போராட்டம் வந்து எத்தன்டிசிட்டியாகவும் அண்ட் ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸும் எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்கோம். எல்லாருமே ஒரு காமன் கிரவுண்டு, ஒரே விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து பார்ட் 2ல் சாப்டர் 1ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஃப் சொசைட்டி அண்ட் சிவிலைசேஷன், எப்படி ஒரு சொசைட்டி இருக்கணும், சிவிலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசுகிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கவர்மெண்ட்டுங்கிற ஒன்றை நிர்வாகப்படுத்துறது யார், மனிதன் தான். மனிதன் தான் இதை கொண்டு வரான். அப்போது ஹியூமன் நேச்சுரலி டிபெண்ட் ஆன் ஈச் அதர், நமக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் சார்ந்து தான் இருக்கிறோம். அப்போது இந்த மனிதன் தான் இந்த கவர்மெண்ட்டையும் உருவாக்குறான். இன்ட்ரெஸ்ட் ஹெல்ட் இன் காமன் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் லாஸ். நம்ம எப்படி வாழணும், எப்படி சட்டங்கள் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் வரையறுக்கணும். அது வந்து காமன் ஃபார்மாக இருக்கணும், எல்லாருக்கும் பொதுப்படையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேபபிள் ஆஃப் கவர்னிங் தெம்செல்ஸ், எல்லா ஹியூமனுக்கும் தன்னைத்தானே கவர்ன் பண்ணிக்கிறக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். அடுத்து வந்து சாப்டர் 2ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஃப் த ஆர்ஜின் ஆஃப் த ப்ரெசன்ட் ஓல்டு கவர்மெண்ட்ஸ், இந்த இதோடைய ப்ரெசன்ட் ஓல்டு கவர்மெண்ட்டை பற்றி இதில் பேசுகிறாரு. இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்டிங் ப்ராசஸில் இல்லை அப்படின்ற போது, அதாவது மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அமையலை அப்படின்னா தே ஆர் டிஸ்டிங்க்ட் டு பெரிஷ், அதை வந்து நம்ம வந்து பெரிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் அவர் வந்து பார்ட் 2ல் உள்ள சாப்டர் 2ல் சொல்கிறது. அடுத்து பார்ட் 3ல் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓல்டு அண்ட் நியூ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. ஓல்டு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் இம்போஸ்டு பை ஃபோர்ஸ்,
அது வந்து ரொம்ப ஏன்னா மொனார்கி ரூல்ல வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே செய்ய வச்சாங்க. அதை தான் சொல்றாரு. நியூ சிஸ்டம்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் கன்செஷனல்ஸ். ஸோ நம்ம நியூ கவர்மெண்ட்டோட சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெப்ரசன்ட் பண்ணணும். யாராவது ஒருத்தர் என்ன விஷயம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அங்கே அதோடைய பரிசீலனைகள் நடக்கப்படணும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். மக்களுடைய உணர்வுகளுக்கு அங்கே மரியாதை இருக்கணும். மக்களுடைய எண்ணங்களுக்கும் உரிமைகளுக்கும் மரியாதை இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வரணும் அப்படின்றது தான் பெயினோடைய பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து அவர் மெயினாக ஹெரிட்ரி ட்ரெடிஷனை எதிர்க்கிறாரு. இதை வந்து ஒயில்டு கார்டு அப்படின்னு சொல்கிறாரு. நியூ கவர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் லிபரட்டரிக்கு உள்ள சுதந்திரத்தை கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சொசைட்டி மாறினா கவர்மெண்ட் மாறும். கவர்மெண்ட்டு வந்து சொசைட்டியை மாற்றுறதுக்கான வழிகளை நெறிமுறைப்படுத்தணும். அதாவது வளரணுன்றார். சொசைட்டி வளர்றதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இட்ஸ் பேஸ்டு ஆன் த கான்ஸ்டன்ட் ஆஃப் த பீப்புள், இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி. எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் த எல்லாமே மக்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மனநிலைகள் மாறும். மனநிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அரசாங்கமும் அமையணும் அப்படிங்கிறாரு. ஆனால் மொனார்கிங்கிறது வந்து அந்த மாதிரி இல்லை. அப்போ டெமோக்ராட்டிக் மக்களாட்சி இருந்தால் மட்டும்தான் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ராஜா என்ன நினைக்கிறாருங்கிறத தான் ராஜா எக்ஸிக்யூட் பண்ணுவார். மக்களாட்சியில் வரும்போது எல்லாருமே வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களும் வெளிப்படையாக தான் செயல்படணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்ட் 2 சாப்டர் 3ல சொல்லியிருக்கிறாரு. ஆஃப் ஓல்டு அண்ட் நியூ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறாரு. இப்போ சாப்டர் 4, அதாவது ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ், லா பற்றி என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அதை பற்றி என்னன்னு சொல்கிறாருங்கிறது தான் இதில். கான்ஸ்டியூஷன்ஸ் உருவாகணும் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. The people who constitute a government create the basis of a constitution. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வரைமுறை சட்டங்களை வகுத்துக்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். யார் வந்து அந்த கான்ஸ்டியூட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்களோ, ஒரு டெமோக்ரஸி எப்படி இருக்கணும், என்ன எல்லை வகுக்கிறது, என்ன மாதிரி டிவைட் பண்ணுறது, என்ன மாதிரி ரூல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ இது பண்ணக்கூடியவங்க வந்து அந்த கிரியேட் த பேஸ் ஆஃப் த இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தர் இஸ் நோ அஸ்யூம்டு பவர். இவனுக்கு பவர் கொடுத்துடலாம், இவன் பவரில் இவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் வந்துட்டு அஸ்யூம்டு பவரே கொடுக்கக்கூடாது. இவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அஸ்யூம்டு பவரும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி கிவன் பை த பீப்புள். மக்கள் தான், அதாவது இந்த பதவிக்கு ஒருத்தன் செலக்ட் ஆனால் அவன் வந்து இப்படிலாம் செய்யணும், அவனுக்கு செய்யறதுக்கு வழிமுறைகளை வகுத்து கொடுக்கணும். ஆனால் எவனும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அந்த பவர் கிடையாது. தனிப்பட்ட நபர்னு பார்க்கக்கூடாது. செலக்ட் பண்ண பவர் ஆளுக்கு உள்ள அந்த துறை சார்ந்த பவர் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி மக்களால் தான் அது கொடுக்கப்படணுங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறாரு. இட்ஸ் ஆல்சோ நாட் பெர்மனண்ட் அண்ட் டிசைன்ட் டு த சேஞ்ச் வித் அமெண்ட்மெண்ட்ஸ். அப்போது ஒருத்தர் பதவியில் இருக்காருன்னா அவர் தான் லைஃப் லாங் பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து சேஞ்ச் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஆள் இவ்வளோ காலம் தான் இருக்க முடியும், இதுக்கடுத்து இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பலதரப்பட்ட மக்கள் வந்து மாறி மாறி வரும்போது தான் வளர்ச்சி வந்து முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் த கோல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இதுதான் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாரு. டு ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்களுடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. மாறி மாறி மக்கள் வரும்போது தான் ஒவ்வொரு இடத்தை சேர்ந்த மக்கள், ஒவ்வொரு இனத்தை சேர்ந்த மக்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் அவங்கவுங்களுடைய இதுகள் எல்லாமே பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய எண்ணமாக இருக்குது. இந்த எலெக்ட் பண்ண அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். முழு நாட்டையும் ஆள்றதுக்கான பவர் கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் உரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த எல்லையை வகுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற விஷயம். அப்புறம் வந்து
எவ்வளோ காலத்துக்கு அவங்க அந்த பதவியில் இருக்கணும்னு ஏற்கனவே நான் சொன்னதான் இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து சாப்டர் 5ல் பார்த்தோன்னா, இதில் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் த கண்டிஷன் ஆஃப் ஈரோப். ஸோ இதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது, இம்ப்ரூவிங் த கண்டிஷன் ஆஃப் ஈரோப், ஈரோப்போட கண்டிஷனில் இருந்து நம்ம எப்படி வளர்ந்துக்கிடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது ஹாப்பினஸ் ஆஃப் த சிட்டிசனுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணும்போது மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் மனசில் வச்சுக்க வேண்டியது. த மணி ரெக்வயர்டு டு சப்போர்ட் த அரிஸ்டோக்ராட் குட் பி யூஸ்ட் மோர் லெஸ். அதாவது அரிஸ்டோக்ராட் ஃபேமிலிக்கு அதிகமான பணம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அதாவது அரசாங்க வாய்ப்புகள் வந்து அரசாங்கம் வாய்ப்புகள் வழங்குறதா இருந்ததுன்னா அது வந்து அரிஸ்டோக்ராட்டுக்கு அதிக அளவில் முந்தி வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. மொனார்கியோட ரூலில் வந்து பணக்காரன் தான் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். பிரபுக்கள் இருப்பாங்க, நிலக்கிழார்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வசதியாகவே இருப்பாங்க. கீழே உள்ள ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் பணக்காரங்களுக்கு கவர்மெண்ட் செய்கிறத விட ஏழைகளுக்கு அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறாரு. அதாவது பணக்காரங்களுக்கு செய்யவே கூடாதுன்னு சொல்லலை, பணக்காரங்களுக்கு அதிகமாக செய்கிறத விட ஏழைகளுக்கு அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய டேக்ஸஸ் வந்து லோவாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. லெஸ் டேக்ஸ் தான் கொடுக்கணுங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது சப்போர்ட்டிங் நெட்வொர்க்காக அமையணும், ஏழைகளே சமமாக முன்னேற்றுறதுக்கு தகுந்த சப்போர்ட்டிங் நெட்வொர்க் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் டு பி சப்போர்ட் நியூ மதர்ஸ். அந்த பணம் நம்ம அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பணங்களை பகிர்ந்தளித்து யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறாரு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தி நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னா நியூ மதர்ஸ், ஃபஸ்ட் டைம் மதர் ஆகிறவங்க, குழந்தைகள், அப்புறம் எல்டர்லி பீப்புள், முதியவர்கள், இவங்க 3 பேருக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நார்மல் அது தவிர்த்து மித்த வயதினருக்கு வந்து நார்மல் ரூல்ஸ் கொடுக்கணும். இவங்க 3 பேரையும் தான், புது தாய்மார்கள், குழந்தைகள், முதியவர்கள், இவங்களுக்கு உள்ளது தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் நம்ம வந்து ஃபண்டு வந்து கரெக்டாக போய் சேரணும். அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சைடு பார்த்தோன்னா இவங்கெல்லாம் நியூ ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடியவங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்மளை உருவாக்கினவங்க எல்டர் ஜென்ரேஷன். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஈக்குவல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷுடின்ட் மேட்டர் இஃப் ஐடியாஸ் ஆர் நியூ ஆர் ஓல்டு. புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து இந்த விஷயங்கள் நல்லது தரும், சமுதாயத்துக்கு நல்லதே தரும் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? இதுதான் வந்துட்டு இந்த சாப்டர் 5ல் கொண்டு வர்றாரு. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட் பேஸ் ஆன் இண்டிவிஜுவல் ரைட்ஸு. ஸோ இதுதான் அவருடைய டெமோக்ராட்டிக் கான்செப்ட். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃப்ரீடம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் பெர்செப்ஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், இந்த 3மே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. அடுத்து ரைட்ஸ் ஆஃப் மேன். இதில் வந்து இந்த ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிற புக்கில் உள்ள நம்ம எடுத்துக்க தாமஸ் பெயின் சொன்ன விஷயங்களாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதுங்களுடைய கோட்ஸ்லாம் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். மேன் இன் சப்போர்ட் டு rights of man is to support the French Revolution and in response to எட்மட் பர்க்குக்கு இது பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாரு. அடுத்து வந்துட்டு தாமஸ் பெயினோடைய இந்த புக்கு வந்து ஹெரிடிட்ரி ட்ரெடிஷனை வந்து டிமாலிஷ் பண்ணி த ரிப்பப்ளிக் ரூலை வந்து கொண்டு வரணும், அதுதான் ஐடியல் ரூல் அப்படிங்கிற கான்செப்டை மனசில் வச்சு எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு இன்ஹெரண்ட் ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ரிலீஜியன் ஃப்ரீடம் இருக்கணும், அண்டு பெர்சிக்யூஷன் ஃப்ரீடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெயின் வந்து ரொம்ப நம்புகிறாரு. அதை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. இது அடுத்த விஷயம் மெயினானது இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணுறாங்க, அதனால் அதை அவர் ஆதரிக்கிறதா சொல்கிறாரு. அதனால் அதுக்கடுத்த விஷயம் வந்து என்னென்னா,
பீப்புளோட நலனுக்காக தான் கவர்மெண்ட்டோடைய அமைப்பு இருக்கணும். அதுக்கான கவர்மெண்ட்டுக்கான பவர் வந்து பீப்புளோட நலன் கருணதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்துட்டு இந்த புக்கோடைய சாராம்சம். Okay, I think you understood well. This is the concept of the book. I hope I had given the points as much you need. Okay, thank you, students. Once again, we will meet in the next class with new concept or new book. Thank you.